வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் இந்த பலனை சொல்கிறேன். 18 பிப்ரவரி 2026 எப்படி இருக்கும்? அன்றைக்கி புதன்கிழமை, பிரதமை திதி, அமாவாசைக்கு அடுத்த நாள், சதய நட்சத்திரம், கும்ப ராசி, சித்த யோகம். இந்த நாள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பலனாக சொல்ல போகிறேன். மேசராசி பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு 5 கிரகம் எக்ஸ்ட்ராடினரி. உங்களுக்கு தொழில் வெற்றி, புகழ், பெருமை, தொட்டதெல்லாம் தொடங்குது, அடித்து கலப்புங்க, என்ன வேணாலும் சாதிக்கலாம். ரிஷப ராசி ஒன்றுக்கின் தொழில், பணம், புகழ், பெருமை, வெற்றி கலப்பு எடுக்கிறீங்க. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன், ராகுவுடைய சேர்ந்து ஏதோ அப்பவழி அதில் ஏதோ சரியாக இல்லை, மறதி, கவலை ஏதாச்சும் இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடகராசி பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் பியூர்லி, பொறுமையாக இருங்க. குரு பார்வை இருக்கிறனால ஆபத்து ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சிம்மராசி பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் இந்த கிரகங்கள், கணவன் மனைவி வாழ்க்கை, நண்பர்களோட சின்ன கிளாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொறுமையாக கடந்து போயிருங்க. ஆனால் தொழில் வெற்றியில் ஒன்றும் பயம் இல்லை. கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் ஆஃப் வித் லைஃப். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 5-6 கிரகங்கள் உங்களுடைய 6ஆம் வீட்டில் சேர்றது இன்னொரு 30 வருஷத்தில் சாத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ அற்புதமான ஒரு 30 நாட்கள் போயிட்டுருக்குது. அதில் இந்த 2 நாட்கள் 17, 18 ராயல், இன்றைக்கி 18ஆம் தேதி நீங்கள் கொளுத்து எடுக்க போகிறீங்க. கடனில், எதிரில், பிரச்சனையில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அடுத்தது உங்களுடைய துளாராசிக்காரருக்கு பெயர், புகழ், மரியாதை ஓரளவுக்கு ஓகே, பொழுதுபோக்கிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் சுகக்கேடு, வருத்தம், கவலை இருக்க வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக போயிருங்க. தனுர் ராசி பிரித்து எடுத்துகிட்டு ஜெயிக்க போகிறீங்க. வெற்றிகரமான ஒரு நாள். மகர ராசி பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள், கவலைகள் ஏற்படலாம். ஆனால் பண போக்குவரத்துக்கு நன்றாக இருக்குது. கும்பராசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் வாப்ளிங் ஆகுது, கொஞ்சம் கவலைப்படுறீங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் அதிக செலவாகுது, அதிக டைம் எடுத்துக்குது. ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க. காரணம் தனகுருவ செவ்வாய் உச்சம் பெற்று தன் சொந்த வீட்டை பார்க்குறான், 2ஆம் வீட்டை. அங்கே வெற்றி இருக்குது, கவலையோட, சுப செலவோட. இது மீனராசி. இப்போ நம்ம சின்ன ஒரு தத்துவத்துக்கு வரலாமா? பயனுள்ள தத்துவம். கோபம். நம்ம கோபப்படுறோம், பயப்படுறோம், கவலைப்படுறோம். பர்டிகுலர் கோபம் வந்து ஒரு புயல் மாதிரி. சில நிமிடங்கள் புயல் வீசுது. ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஒரு புயல் அடிக்குது. அப்படியே ஒரு டிஸ்ட்ரிக்டை, ஒரு ஸ்டேட்டையே தூக்கி வீசிடுது. ஒரு சுனாமி மாதிரி நம்மளை தூக்கி வீசிடுது. புயல் அடங்கிடும். ஆனால் அதனுடைய பாதிப்பு எவ்வளோ அதிகமாக இருக்கும். அதேமாதிரி தான் கோபத்தினுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். கோபங்கிற வார்த்தையே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. குணமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ தான் கோபம் இருந்தாலும் பின்னால் சமாதானம் ஆயிடுவோம் இல்லையா? அப்போ பின்னால் சமாதானம் ஆகிறதுக்கு நம்ம ஏன் கோபப்படணும்? கோபம் இல்லாமல் வாழ்க்கை எடுத்துகிட்டு போனாங்க பியூட்டிஃபுல்லாக வாழலாம். நன்றி அம்மாளே.